குட் மார்னிங் ஆல். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நிறைய நேரம் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்தது. காட் நோஸ் எவ்ரிதிங். தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே தெரியும். ஸோ கவலையே படாதீங்க. எல்லாவற்றிற்கான பதில் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் ஆசீர்வாதமான நாள், சந்தோஷத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாள். நான் சொல்கிறேன், நல்ல செய்திகளை நிச்சயமாக கேட்பீங்க. நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கிடைக்கும். எது குறித்தும் கவலை வேணாம். நம் தேவன் நல்லவராகவே இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ ஃபேஸ்புக்கில் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஸோ எங்களுடைய ப்ரேயர் மார்னிங் 5:30 மண்டேலேருந்து ஃப்ரைடே, ஸோ 5 நாள் காலையில் 5:30 இதே ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணியும் ஜாயின் பண்ணுங்கள். ஜூம் ப்ரேயர்ஸ், கான்ஃபரன்ஸ், அப்புறம் லைவ் மீட்டிங்ஸ், இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லையும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. ஸோ இன்றைக்கி காலையில் ஜாயின் பண்ணவங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ எல்லோரும் டிக்ளேர் பண்ணுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க காலையில்? நான் ரொம்ப சோகமாக இருக்கேன் பிரதர், அப்படி யாராவது இருக்கீங்களா? ஆமாம், நமக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, சோகமே கிடையாது. ஓகே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதுலேயும் வழி உண்டு. உங்களுக்கு எத்தனை சூழ்நிலைகள் ஐயோ நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே நீங்கள் நினைச்சா கூட தேவனுடைய பரிபூர்ண திட்டம் அதிலே வெளிப்பட்டே ஆகும். தேவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் செயல்படுகிறார். ஏன்னா ஏற்கனவே எல்லாவற்றையும் தேவன் முடித்திருக்கிறார். அதனால கவலையே படாதீங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். மற்றவங்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள், உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க ஜாயின் பண்ணவங்க ஜஸ்ட் வர்ஷிப் த லார்ட், அப்படியே ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்கள். அந்த நாளை நல்ல நாளாக, சந்தோஷத்தின் நாளாக அப்படியே வெல்கம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல். ஸோ bless you brother, bless you. It's a great day. Amen. Just worship, just thank God. ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்துங்க. Just thank him. Thank you Father. Thank you for your mighty presence. Thank you for your mighty glorious presence. Oh glabahara. Thank you for your mighty power. Thank you Lord. Thank you Jesus. உடைய பிரசன்னத்தில் அப்படியே விட்டு கொடுங்க. Yes. Let me see. Oh, thank you Father. Thank you Jesus. Thank you Lord. We praise you. We thank you for this day. இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Father. Thank you Jesus. சொல்லுங்க, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. Oh, thank you Lord. Thank you for your mighty presence. எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர், எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவன், எங்களை நடத்துகிற நல்ல தகப்பன். சொல்லுங்க, my good father. You are my good father. எல்லாம் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். குட் ஃபாதர், நல்ல தகப்பன் நீர். குட் ஃபாதர். Oh, thank you Jesus. லோகம் மரதரபோ லியாந்தரதரையாந்தரே லியாந்தரதரே. Just praise him. நல்ல தகப்பன். You are a good father. You are a mighty father. வல்லமையுள்ள தகப்பன், என்னை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன். சொல்லுங்க, என்னை விசாரிக்கிற நல்ல தகப்பன், எனக்காக யாவையும் செய்து முடித்த நல்ல தகப்பன். What a wonderful Father. What a wonderful Jesus we have.
Just type, my Father. Oh, thank you, Father. Thank you, Lord. என்னை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நீர். என்னை நடத்துகிற ஒரு மெய்யான தகப்பன் நீர். Holy Spirit, Holy Spirit, you are a wonderful Father, wonderful Lord, wonderful Savior. You are wonderful Savior. அப்படியே வர்ஷிப் பண்ணுங்க, அப்படியே தேங்க் பண்ணுங்க. நம் வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை நம் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். Too many, too much. அவருடைய கிருபை மாறாதது. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. Just praise him. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Just praise him. Thank you, Lord. Thank you, Lord. உமக்கு நன்றி. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Jesus. We praise you, Lord. உடைய பிரசன்னத்துக்கு நன்றி, 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 நன்றி. இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தகப்பன் நீர். உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க. You are so faithful in my life. You are so faithful. உம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க. நீர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. Everything is possible. You are a miracle working God, miracle working Father. Thank you, Father. We thank you. We receive this day from you, Lord. From you. We receive this day from you. உம்மிடத்திலிருந்து இந்த நாளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். This day is a blessed day. It's a prosperous day. Abundant day. எல்லாரும் சொல்லுங்க, It's a prosperous day. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். Prosperous day. செழிப்பின் நாள். It's a miraculous day. இது அற்புதத்தின் நாள். தேவ வல்லமை வெளிப்படுகிற நாள். முடியாததையும் முடிய செய்கிற நாள். நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில எந்த காரியங்களெல்லாம் முடியலன்னு நினைக்கிறீங்களோ, இந்த காரியத்துல விடுதலை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, தேவனால் எல்லாம் கூடும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், அதிசயம் நடக்கும். எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதாரணமாக முடியும். ஏன்னா நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன். நம்ம தேவன் சாதாரணமானவர் கிடையாது. முடியாததையும் முடிய பண்ணுகிற தேவன், அற்புதங்களின் தேவன். இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளவு 400 வருடமாக அடிமைத்தனத்தில் இருந்தாங்க பாருங்க. இட்ஸ் a bondage. அந்த மாதிரி ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனம் இருக்கலாம். இதுல இருந்து வெளிவரவே முடியலையே பிரதர், இதுல இருந்து வெளிவர யோசிக்கவே முடியலையே, எப்படி நான் என் குடும்பம் இதுல இருந்து நாங்க வெளியே வருவோம் அப்படிலாம் உங்களுக்கு ஒருவேளை தோணலாம். ஆனா ஒண்ணு, you are in a right place. நீங்க சரியான இடத்தில் இருக்கிறீங்க. எங்க? தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்க. இங்க முடியாததையும் முடிய பண்ணுகிற நல்ல தகப்பன். உங்கள் வாழ்க்கையில எது முடியலையோ, எதை நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்களோ, அதெல்லாம் சாதாரணமாக உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா எல்லாவற்றையும் சிலுவையில் இயேசு முடித்திருக்கிறார். இட் இஸ் finished. நம்முடைய பிள்ளையாக, அவருடைய பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைங்க நம்மளுடைய தகப்பன். அவர் ஏதோ ரோட்ல போனவங்களை நம்ம அவர் கூப்பிடல. அவருடைய பிள்ளைகள். ஆதி முதல் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்க உங்க தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய பிள்ளை தான். ஆமென். எல்லாம் பிலீவ் பண்றீங்க?
சொல்லுங்க, மை ஃபாதர். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் நிஜமா அவர் என்னுடைய தகப்பன். கடவுள் உலகத்தில் அவரை தேடி எவ்வளோ பேர் வச்சிருக்கலாம். ஆனால் மிகவும் பெஸ்ட்னா தி பெஸ்ட் நேம் அப்படின்னா த ஃபாதர். சொல்லுங்க, மை ஃபாதர், என் தகப்பன். யாரெல்லாம் உரிமையாக்கி கொள்ள போறீங்க? நீங்க சொல்றனால அவர் தகப்பன் இல்லை, அவர் ஆல்ரெடியே தகப்பன். அதை நம்ம உணர்கிறோம். மை ஃபாதர். சொல்லுங்க, மை ஃபாதர், மை ஃபாதர். அவர் எப்படிங்க உங்களுக்கு தீங்க கொடுப்பாரு, தீங்கை அனுமதிப்பார்? நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆண்டவர் தான் என்னை இந்த மாதிரி பாதையில் அனுமதித்து இருக்கிறார். அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா? நெவர்ல. நம்ம பிள்ளைங்களுக்கு என்னதான் இருந்தாலும், ஊரே நம்ம பிள்ளைங்களை தப்பாக பேசினா கூட ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தங்க ஒரு மாதிரி பேசினா கூட பேச விட மாட்டாங்க. அது தாங்காது, அந்த மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுதான் அன்பு, அதுதான் ஒரு தாய் தகப்பனுடைய அன்பு. யோசிச்சு பாருங்க, அவர் நம்முடைய தகப்பன், விடவே மாட்டார், விட்டு கொடுத்துடவே மாட்டார். வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் உங்களை மேன்மையான இடத்தில் வைக்கிற தேவன், மேன்மையான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிற தேவன். ஆமாம், உங்க குடும்பத்தை அந்த மாதிரி அவர் பார்க்கிறார். நீங்க பிரியமானவர்கள். இஸ் பிலவர்ட். டைப் பண்ணுங்க, ஐ ஆம் ஹிஸ் பிலவர்ட். இது புரியணும் நமக்கு. எங்க அப்பா அவர், நான் அவருக்கு ரொம்ப பிரியமானவர். நம்ம ஒன்று தோணும், நம்ம என்ன ஒழுங்காவா இருக்கோம்? நான் என்ன ஒழுங்கா இருக்கிறேன்னா? நான் ஒழுங்கானதை பேசுறேனா? ஒழுங்கானதை செய்யறேனா? அப்படி ஒழுங்கா இருக்கிறத வச்சுதான் அவர் நம்மகிட்ட அன்பா இருக்கிறார்னு நினைச்சிங்கன்னா, அப்போ இந்த உலகத்தில் யார் மேலேயும் அவர் அன்பா இல்லைன்னு தான் அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில், even we are in sin, as a sinner, he died for us. நம்ம திருந்துறதுனால அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கவில்லை. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே, நாம் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுதே நம்மேல் அன்பு பாராட்டினவர், நம்மை நேசிக்கிற தேவன், தன் ஜீவனை கொடுத்தவர். எவ்வளவு அன்பு தெரியுமா? அவர் விட்டுருவாரா உங்க பிரச்சனையில? அப்ப ஏன் இது நடக்கல? ஏன் இந்த சூழ்நிலை மாறல? ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். யாரெல்லாம் ரெடி பிரதர்? அவர் ஆண்டவர் சொல்லி கொடுக்க, நான் கேட்க நான் தயாரா இருக்கேன். நான் சொல்றேன், he will teach us. நமக்கு கற்றுக் கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து விடுதலை ஆகிறாங்க. தேவன் அழகா விடுதலை செய்கிறார். ஆனா என்ன பிரச்சனைனா, கானான் தேசத்துக்கு உடனடியாக போக முடியவில்லை. இன்னைக்கு அதை தான் நான் இன்னைக்கு பேச போறேன். இந்த வாரம் ஃபுல்லா மிஸ் பண்ணிடாதீங்க. ஹவு டு இன்ஹெரிட் அவர் பிளெஸிங், அதான் டாபிக். சொல்லுங்க, ஐ வில் இன்ஹெரிட் மை பிளெஸிங். போடுங்க பார்க்கலாம். ஐ வில் இன்ஹெரிட் மை பிளெஸிங். என்னுடைய சுதந்திரத்தை நான் சுதந்திரிக்க போகிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை, இயேசு எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, சிலுவை மூலமாக, அவருடைய பலியின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக, அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தில எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்க போகிறேன். I am going to inherit. சொல்லுங்க, I am going to inherit. நான் சுதந்திரிக்க போகிறேன், விட போறது இல்லை. ஆமா, அது என்ன பிரதர் சுதந்திரிக்கிறதுனா என்ன? அதை நான் நீ சொல்ல போறேன். இன்னைக்கு முடிந்த அளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கவனமா கேளுங்க. புதிதாய் ஜாயின் பண்ணவங்க கூட இதை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம வாழ்க்கையில எங்க நாம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறதை புரிந்து விடலாம். ஓகே, 2 காரியம். ஒன்னு புரிந்து கொள்ளணும், இஸ்ரவேல் ஜனங்க அந்த ஸ்டோரி சினாரியோ அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கவனமா கேளுங்க. 2 காரியம் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. ஸ்லேவ், டைப் பண்ணுங்க, ஸ்லேவ், அடிமைத்தனம். ஏன்னா புரியணும், ஸ்லேவ் அப்படி என்பது வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, அது அடிமைத்தனம்.
சோ இந்த ஸ்லேவ் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? விடுதலை செய்கிறார். சோ விடுதலை செய்கிறது முதலாவது டெலிவரன்ஸ். டைப் பண்ணுங்க, டெலிவரன்ஸ், விடுதலை. சோ ஸ்லேவா இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? விடுதலை செய்கிறார். சோ டெலிவரன்ஸ், இது முதலாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில. எல்லாருக்குமே, நீ உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, நமக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறார். விடுதலை செய்கிற தேவன். சிலுவையில் இயேசு உங்களையும் என்னையும் விடுதலை செய்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை செய்திருக்கிறார். You are delivered from the power of darkness. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்தது போலவே இயேசு உங்களையும் என்னையும் விடுதலை செய்திருக்கிறார். முடிந்த ஒரு காரியம். இரண்டாவது காரியம் சுதந்தரிப்பு. சொல்லுங்க, இன்ஹெரிட்டன்ஸ். பாருங்க, நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, உங்களை வெளியே கொண்டு வருவது விடுதலை. நல்லா புரிந்து கொள்ளணும். உங்க ப்ராப்ளம்ல இருந்து வெளியே கொண்டு வருவது விடுதலை. தட்ஸ் டெலிவரன்ஸ். ஆனா வெளியே கொண்டு வந்து அப்படியே விடுகிற தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து அப்படியே விடல. உங்களை அதுல இருந்து கொண்டு வந்துட்டேப்பா, அவ்வளவுதான், உங்க கூட எல்லாம் இதுக்கு மேல முடியாது, போங்க அப்படின்னு விடல. எகிப்தில இருந்து வெளியே வந்த உடனே அடுத்தது அவருடைய எண்ணம் என்னன்னா, விடுதலை மட்டுமல்ல, சுதந்தரிப்பு. கானான் தேசத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன், நீங்க போய் சுதந்தரிங்க. அன்று சொல்றாரு, நான் உங்களுக்கு அதை தான் கொடுத்திருக்கேன். ஏன்னா ஆபிரகாமுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். சோ விடுதலை மட்டுமே, விடுதலையோடு நிறுத்துகிற தேவன் அல்ல, நம்மை கானானை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன். அப்படின்னா என்ன? இப்போ உதாரணம், எக்ஸாம்பிள் சொன்னா ரொம்ப புரியும். இப்ப நீங்க கடன் பிரச்சனையில இருக்கிறீங்க. யாரெல்லாம் இருக்கிறீங்க? அதெல்லாம் ப்ராஃபிட்டிக்கே வேணாம், அப்படியே சொல்லலாம். பண பிரச்சனை, பினான்சியல் டெலிவரன்ஸ் அப்படிங்கிறது 98%, 98% ஆஃப் பீப்புள் ஆர் இன் பினான்சியல் ப்ராப்ளம். பெரிய ஸ்லேவ், மிகப்பெரிய அடிமைத்தனம் இன்னைக்கு. சோ இப்ப நீங்க கடன்ல இருக்கிறீங்க. இந்த கடன்ல இருந்து வெளிவரது விடுதலை. ஆண்டவர் விடுதலை செய்கிறார், விடுதலை செய்திருக்கிறார். சோ கடன்ல இருந்து நீங்க வெளியே வரும் பொழுது மட்டுமல்ல, நீங்க கடன்ல இருந்து வெளியே வந்து அப்படியே விட்டா நீங்க திருப்பி கடனுக்குள்ள போயிடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் நிறைய பேரு கடன்ல இருந்து மொத்தமா வர முடியல? கடன்காரர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா இவங்க கடன்ல இருந்து வெளிவர முடியாது. இப்ப உங்கள நிறைய பேர் யோசிக்கலாம், ஆமா பிரதர், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடன் வாங்கினேன், ஆனா அந்த கடனை அடைச்சிட்டேன், ஆனா இன்னைக்கு நான் கடன்ல தான் இருக்கிறேன். யாராவது அப்படிலாம் யோசிக்கிறீங்கல்ல? நான் சொல்றது ரைட்டு தானே? பல வருஷத்துக்கு முன்னாடி கடன்ல இருந்தீங்க, இன்னைக்கு கடன்ல இருக்கிறீங்க. கடன்காரர்கள் மாறிட்டாங்க. பேங்க் மாறி இருக்கலாம், கடன் அமௌண்ட் மாறி இருக்கும், ஆனா கடன்காரன் என்கிற அந்த ஸ்லேவ் அது மாறல. பாருங்க, ஏன்னா உங்களுக்கு விடுதலை வருது. ஒரு கடன் அடைக்கிறீங்க, அது விடுதலை. யூ ஆர் கமிங் அவுட் ஆஃப் தட். பட் ஏன் மறுபடியும் கடனுக்குள்ள போறீங்க? ஏன்னா நீங்க சுதந்திரிக்கவில்லை. ஏன் சுதந்திரிக்கவில்லை? ஏன்னா நீங்க இந்த வனாந்தரம் வழியாக போகிற பாதையை புரிந்து கொள்ளவில்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்கு போகணும், எகிப்தில இருந்து வெளியே வராங்க, ஆனால் எடுத்த உடனே கொண்டு போய் விடல. இந்த வனாந்தரம் என்கிற அந்த வில்டர்னஸ், அந்த பாத், இந்த பாத் பாத்தீங்கன்னா, இந்த பாதை இட்ஸ் a path of faith. சொல்லுங்க, இது விசுவாசத்தின் பாதை. போடுங்க, path of faith. இந்த பாத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க? முறுமுறுத்துறாங்க. தங்களால அதை பொறுத்துக்க முடியல. திருப்பி திருப்பி முறுமுறுத்து, ஐயோ இதெல்லாம் முடியாது, ஆண்டவர் என்னைக்கு தருவாரோ அப்படின்னு அதுல என்ன பண்றாங்க? மறுபடியும் என்ன பண்ணிடுறாங்க? திருப்பி பாண்டேஜுக்குள்ள போயிடுறாங்க, திருப்பி கடன் வாங்கிடுறாங்க. கடன்ல இருந்து வெளியே வரோம், சுதந்திரிக்க தெரியல, எப்படி சுதந்திரிக்கணும்னு தெரியல, எப்படி வருமானத்தை கொண்டு வரணும்னு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு கடன்ல இருக்கிறீங்க, ஒரு கடன் அடைக்கப்படுது, ஆனா கடனே இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதை அறிந்து கொள்ளாததினால், புரிந்து கொள்ளாததினால் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? ஒரு சிச்சுவேஷன் வருது, திருப்பியும் போய் கடன் வாங்கிடுறாங்க. கரெக்டா?
வரவே முடியல. திருப்பியும் விடுதலை பண்றாரு ஆண்டவர், திருப்பி கடன். ஆண்டவர் விடுதலை பண்றாரு, கடன். சோ இவங்களுக்கு என்ன மனநிலை வந்துடுச்சு? நம்ம எவ்வளவு கடன் வாங்கினாலும் ஆண்டவர் நம்மை விடுதலை செய்கிறார். நிறைய பேர் அப்படியே அந்த விசுவாசம் பயங்கரமா இருக்கு. பிரதர், நான் எவ்வளவு கடன் வாங்கி கடன்ல கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் என்னை விடுதலை பண்ணுவார். இப்படியே என்ன பண்ணுவாங்க, வருஷக்கணக்கா சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் பிரேயர் பண்றதுக்கு பாஸ்டர் இருக்கிறாரு, ஊழியக்காரர் நீங்களாம் இருக்கீங்க. நான் எவ்வளவு கடன்ல போனாலும் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, நான் வெளியே வந்துடுவேன். இந்த மனநிலையில இருக்கிறவங்க இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இவங்களை கடன்ல இருந்து வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்ப மனநிலை மாறணும். என்ன மனநிலை மாறணும்? நான் கானானை சுதந்தரிக்க வேண்டும். I need to inherit the blessing of God. See, தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது வேறங்க. இந்த இடத்தில் கானான் என்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். உங்களுக்கு அங்க கடன் வாங்க வேண்டிய நிலைமையே கிடையாது. கடன் வாங்க வேண்டிய நிலைமையே இல்லாத ஒரு இடம். ஆனால் அந்த இடத்துக்கு போகணும்னா இந்த வனாந்தரத்திலே தேவன் வழி நடத்துவதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You need to understand how God leads you. தேவன் எப்படி நடத்துறார். இந்த வனாந்தர பாதை என்பது, இந்த பாத்து கொஞ்சம் சாதாரணமா இல்ல. இந்த இடத்துல தேவனை நீங்கள் எந்த அளவுக்கு, தேவன் எங்க அப்பா என்னை எந்த அளவுக்கு என்னை நடத்துவார், அவரை see, it's a journey of knowing him. எங்க அப்பாவை புரிந்து கொள்ள நீங்க அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்குள்ள வந்துடுவீங்க. இது see, இது இந்த பாத்து எல்லாருக்கும் இருக்கு. ஆனா பாதி பேர் என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஒரு சிலர் ரிட்டர்ன் ஆகி திருப்பி என்ன பாண்டேஜுக்குள்ள போயிருவாங்க. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நான் கடனே வாங்குறது இல்லை பிரதர், கடன்லாம் வாங்குறது இல்லை, ஆனாலும் சுத்திக்கிட்டே இருக்கிறேன். மோர் தேன் எனஃப் இல்ல, நாட் எனஃப். எனக்கு வர்றது கரெக்டா இருக்கு. யாருக்கெல்லாம் அப்படி இருக்கு? உங்களுக்கு வர்ற வருமானம் அப்படி கரெக்டா இருக்கு பிரதர், ஒண்ணுமே சேர்த்து சேமிக்க முடியல, ஆண்டவருக்கு கொடுக்க முடியல, யாருக்கும் உதவி செய்ய முடியல, வரப்பணம் கரெக்டா இருக்கு, வரப்பணம் கரெக்ட், இப்படியே இருப்பாங்க. இவங்க யாருன்னா வனாந்தரத்திலேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. வனாந்தரத்துல சுத்திக்கிட்டே இருக்க முடியும் பல வருஷம். நல்லா புரிந்துக்கோங்க, பல வருடம் நீங்கள் வனாந்தரத்திலேயே சுத்தி கொண்டு இருக்க முடியும். வால்யூம் உங்க சைட்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க. வால்யூம் ஹையா இருக்கா? யாருக்கெல்லாம் வால்யூம் கரெக்டா இருக்கு? வாய்ஸ் கிளியர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. யாருக்கோ வாய்ஸ் வால்யூம் கம்மியா இருக்குங்கிறாங்க, பட் வால்யூம் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். மெசேஜ் போடுங்க பார்க்கலாம், ஸோ தட் அவங்க வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிடட்டும். ஓகே, வால்யூம் கிளியரா இருக்கு. சிலர் உங்க ஹெட்ஃபோன் ப்ராப்ளமா இருக்கும். அன்னைக்கு ஒருத்தங்க அப்படிதான் ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஒண்ணுமே கேட்கலன்னாங்க. ஹெட்ஃபோனை கலட்டுங்க அப்படின்னு கலட்டினோட நல்லா வருது சத்தம் அப்படின்னாங்க. ஸோ ஹெட்ஃபோன் கூட சில நேரம் ப்ராப்ளமா இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம சுதந்தரிக்க போகிறோம். சொல்லுங்க, சுதந்தரிக்க போகிறோம். இப்ப நல்லா புரிந்து கொள்ளணும். நமக்கு ஒரு மனநிலை இருக்கு. என்னன்னா, பிரதர் ஏன் எனக்கு தேவன் தரமாட்டேங்கிறாரு? இது உங்களுக்கு கிளியரா புரியணும். தேவன் எனக்கு ஏன் ஆசீர்வாதத்தை தரவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருது நிறைய பேருக்கு. யாருக்கெல்லாம் வருது அப்படி? எனக்கு ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கல? எனக்கு ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கல? எனக்கு ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை? யாருக்கெல்லாம் இருக்கு? எனக்கு ஏன் ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை அப்படிலாம் கேள்வி இருக்கா? உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த மாதிரி கேள்வி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு கேட்கல. எப்படி? தேவன் பதில் கொடுத்துட்டாரு, பட் நமக்கு அது கேட்கல, நமக்கு அது புரியல. புரிந்து கொள்ளணும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க இருக்கிறீங்கல்ல, உங்க வீட்டுல இருக்கிறீங்கல்ல, உங்களை சுற்றி இந்த எஃப்எம் ரேடியோ இருக்குல்ல, எஃப்எம் ரேடியோ யாருக்கெல்லாம் தெரியும்? எஃப்எம் இப்பெல்லாம் ஃபுல்லா வந்துருச்சு, மொபைல்ல எல்லாம் எஃப்எம் வந்துருச்சு. இப்போ ஒரு ரேடியோ இருக்கு, ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்குங்க. அங்க காலையில பாட்டு போடுறாங்க. இப்ப 6 மணிக்கு பாட்டு போடுறாங்க. ஸோ அவங்க ஆன் பண்ணிட்டாங்க. ரேடியோ ஸ்டேஷன்ல பாட்டு ஒலிபரப்பாக்கி கொண்டு இருக்கிறது. உங்க வீட்டு தெருவில் நிறைய வீடுகளில்
அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க, எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல நீங்க கேட்கல. உங்க வீட்டுல நீங்க கேட்கல. ஏன் கேட்கல? உங்களுக்கு சத்தமே, அந்த பாட்டு சத்தம் கேட்கல. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரேடியோ ஸ்டேஷன்ல, எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன்ல பாட்டு என்ன பண்றாங்க? ஒலிபரப்பாக்கி கொண்டு இருக்கிறார்கள். பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு, பக்கத்து அங்க கேக்குது, இங்க எல்லாம் கேக்குது. ஆனா உங்க வீட்டுல கேட்கல. நீங்களும் எஃப்எம் ரேடியோவை எடுத்து என்ன பண்றீங்க? ஆன் பண்றீங்க, ஆனாலும் கேட்கல. ஏன் கேட்கல? சோ உங்களுக்கு கேட்கலன்ன உடனே அந்த ஸ்டேஷன்ல, ரேடியோ ஸ்டேஷன்ல பாட்டு போடல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க போன் பண்றீங்க, உடனே ஹலோ போன் பண்றீங்க, ஹலோ என்னங்க காலையில 6 மணிக்கு பாட்டு போடுவீங்க, நீங்க ஒரு பாட்டும் வரமாட்டேங்குது அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு பாட்டும் வரமாட்டேங்குதே அப்படின்னு அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க நாங்க பாட்டெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறோம், நீங்க உங்க எஃப்எம்ல டியூன் பண்ணுங்க. ஓ டியூன் பண்ணணுமா? ஆமா, ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்கல்ல, 98, 93. யாருக்கெல்லாம் தெரியும்? உங்களுக்கு தெரிந்த எஃப்எம்லாம் தெரியுமா? 100, 101, ஒரு பர்டிகுலரா நம்பர் உண்டு பாருங்க. நம்பர் இருக்கா? அந்த நம்பர், அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில, அந்த அலைவரிசையில் நீங்க உங்ககிட்ட இருக்கிற ரேடியோவை அப்படியே டியூன் பண்ண உடனே பாட்டு சத்தம் கேட்கும். கரெக்டா? இது புரிஞ்சிடுச்சுன்னா ஸ்பிரிச்சுவலும் புரியும். இப்போ இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிற ஒரு காரியம். இப்போ இது எப்படி நடக்குது? ரேடியோ ஸ்டேஷன்ல பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அங்க பிரச்சனை இல்லை, ரேடியோ ஸ்டேஷனில் பிரச்சனை இல்லை. சோ அது வந்துகிட்டே இருக்குது. இப்ப என்ன சுற்றிலுமாய் அந்த அலைவரிசை இருக்கு. இப்ப என்னுடைய ரேடியோ பெட்டியில் நான் பர்டிகுலரா ஒரு ஃப்ரீக்வன்சியை நான் அப்படியே டியூன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா மேட்ச் ஆன உடனே என்ன ஆகுது? பாட்டு சத்தம் கேக்குது. அப்போ எனக்கு கேட்கலங்கிறதுனால பிரச்சனை ரேடியோ ஸ்டேஷனில் இல்லை, என்னுடைய ரிசீவரில் இருக்கிறது. சொல்லுங்க, ரிசீவிங் பாயிண்ட்ல தான் ப்ராப்ளம். புரியுதுங்களா? ரிசீவிங் பாயிண்ட சரி பண்ணிவிட்டால் வெளிப்பட்டு விடும். இப்போ இன்னொரு உதாரணம், ஏன்னா இது புரியணும் பாருங்க. நிறைய பேர் புரியாம ஆண்டவர்கிட்டயே சண்டை போடுறது. நான் இன்னைக்கு உபவாசம் பண்ணி 3 நாள் ஜெபம் பண்ண போறேன், ஆண்டவரே மனம் இறங்குறீங்களா இல்லையா? ஒரு சிஸ்டர் அப்படிதான் சொன்னாங்க என்கிட்ட, பிரதர் இந்த காரியத்திலே தேவன் ஒரு முடிவு அவர் செய்யறாரா இல்லையான்னு பாத்துறேன், நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண போறேன் 3 நாள், ஒன்னும் நடக்காது. ஏன்னா இவங்க மனநிலை என்னன்னா, ஆண்டவர் பதில் கொடுக்கல, ஆண்டவர் செய்யல, ஆண்டவர் நடத்தல, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? சிலர் வாங்க, நான் அழுது கதறி, நான் அழுதால் என் கண்ணீரை கண்டு அவர் செய்வார். அப்படி பார்த்தா என்ன, எதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கணும்? ஆண்டவர் செய்யல, ஆண்டவர் செய்யல, ஆண்டவர் நடக்கல. ரேடியோ ஸ்டேஷன்ல பாட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஆண்டவர் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டாரு. இட் இஸ் finished. அவர் உங்க மேலேயும் என் மேலேயும் ஆசீர்வாதத்தை அனுப்பிட்டாரு. அது உங்களை சுத்தி தான் இருக்கு. இங்க என்ன பிரச்சனைனா, நம்ம ரிசீவ் பண்ணுகிறது எங்க தடையா இருக்குன்னு நமக்கு புரியல. இப்போ இன்னொரு சொன்னேன்ல ஒரு உதாரணம், உங்க வீட்டு வாட்டர் டேங்க்ல தண்ணி இருக்கு. யார் வீட்டுல எல்லாம் வாட்டர் டேங்க் இருக்கு? வாட்டர் டேங்க் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். வாட்டர் டேங்க், வாட்டர் டேங்க், வாட்டர் டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்குங்க. ஆனா உங்கள் வீட்டு கிச்சன்ல ஓபன் பண்ணா தண்ணி வரல. ஏன் வரல? கிச்சனை ஓபன் பண்ணா தண்ணி வர மாட்டேங்குது. ஆனா வாட்டர் டேங்க்ல தண்ணி இருக்குது, ஃபுல்லா இருக்குது, நிரம்பி இருக்குது. போடுங்களேன் வாட்டர் டேங்க்னு, சும்மா புரியுதுக்கா எல்லாருக்கும். ஓ வாட்டர் டேங்க் பத்தி சொல்றாரா பிரதர்? சில தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு என்ன வாட்டர் டேங்கு, நம்ம வீட்டுல தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுதா பாருங்க. கிச்சன்ல தண்ணி வரல, சில நேரம் திறந்தா ஸ்லோவா வரும். சில வீட்டுல எல்லாம் இந்த சாப்பிட்டுட்டு கை கழுவ போனா போதும், அந்த வாஷ் பேசினை திறந்தா மெதுவா வரும். பாத்துருக்கீங்களா? கை கழுவதுக்கே 1/2 hour ஆகும். சாப்பிட்றது 10 நிமிஷத்துல சாப்பிட்டுறலாம். ஆனா கை கழுவ 1/2 hour கை கழுவிட்டு இருக்கணும், தண்ணியே வராது. ஆனா டேங்க் ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பிளாக் இருக்கு.
டேப்பை மாற்றணும். சொல்லுங்க, டேப்பை மாற்றணும். நியூ டேப் போடுங்க பார்க்கலாம். நியூ டேப், புதிய டேப்பை மாற்றணும். ப்ராஃபிட்டிக்கலாக இருக்கும். உங்கள் வீட்டில் தண்ணி வரலன்னா உடனே என்ன பண்ணுங்க, போய் டேப்பை மாற்றுங்க, பைப்பை மாற்றுங்க. யாரெல்லாம் மாற்ற போகிறீங்க? இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக இருக்கும். யோசிச்சிருப்பீங்க, ஆமாம்ல நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக தண்ணி இந்த பைப்பில் வரமாட்டேங்குதே. ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுகிறார். ஸோ ரிசீவிங் பாயிண்டில் தான் ஏதோ பிரச்சனை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம புரிஞ்சுக்கணும், நம் தேவன் எல்லாவற்றிற்கும் பதிலை கொடுத்துட்டாரு. இப்போ எப்படி என் வாழ்க்கையில நான் அதை பெற்றுக்கொள்வது? How to inherit? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார், யுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார், விசுவாசத்துல நடக்க கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா கானான் தேசம் மிகவும் வல்லமை உடையது. அதை அனுபவிக்க நம்ம ரிசீவிங், நம்மளுடைய மனதை சரிபடுத்துகிறார். என்ன பிரச்சனைனா நம்மளுடைய எண்ணங்கள், மனது. இங்க நிறைய தடை இருக்கு பாருங்க. நமக்கு பெற்றுக்கொள்ளாதபடி தடை எங்க இருக்கு? ஆண்டவற்றை இல்ல, நம்மளுடைய மனதிலே இருக்கிறது, இங்க எண்ணத்துல இருக்குது. தட் இஸ் த ப்ராப்ளம். அதனால நமக்கு தெரியாததுனால நம்ம மறுபடியும் என்ன பண்றோம்? போய் கடன் மாட்டிக்கிறோம், மறுபடியும் உடம்பு சரியில்லாம போகுது, மறுபடியும் வீட்டுல பிரச்சனை, சண்டை. அப்படிதானுங்க? நமக்கு என்னென்ன ஏரியாலெல்லாம் விடுதலை வேணும் சொல்லுங்க. எங்கெல்லாம் விடுதலை ஆகுறீங்க? இப்ப பாருங்க, 3 காரியம், 3 ஏரியாஸ். இந்த வீக் ஃபுல்லா நான் இதை டீச் பண்ண போறேன். இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன், ஓகேயா? இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம இதை குறித்து எப்படி இன்ஹெரிட் பண்ணுவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. 3 ஏரியா நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் இந்த 3 காரியத்திலே நாம் சுதந்தரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது சொல்லுங்க, ஃபேமிலி. சொல்லுங்க, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப். டைப் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும். உண்மையிலே பிரதர், என் குடும்பத்துல தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என் உறவுல, என் வீட்டுல நான் அனுபவிக்கணும், எனக்கு வீட்டுல சந்தோஷமா இருக்கணும், அப்படி பிலீவ் பண்றவங்க டைப் பண்ணுங்க ரிலேஷன்ஷிப். டைப் பண்ணுங்க உறவு. முதல்ல உறவு. ஒன்னொன்னா போலாம், ஓகேயா? முதல்ல ஃபேமிலி. சொல்லுங்க, என் குடும்பம். இந்த குடும்பத்துல நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தே தீருவேன். முடிவு பண்ணணுங்க. you need to decide. டிசைட் பண்ணாம, முடிவு பண்ணாம ஒன்றும் நடக்காது. ஆமா, என்னையா சண்டைதாயா? சிலர்லாம், ஐயோ வீட்டுக்கு போனாலே என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நீங்க சொல்ற வரைக்கும் பொண்டாட்டி தொல்லையாவே இருக்கும். என் கணவர் சரியே இல்லை பிரதர், சரியே இல்லை, அவர் சரியே, நீங்க சொல்ற வரைக்கும் சரியே ஆகாது. ஆமா, சரி ஆகணும். என் வீடு சந்தோஷமா இருக்கணும். நீங்க விரும்பணும். முதல்ல யூ நீட் டு டிசைர். விரும்பாம எப்படிங்க நடக்கும்? சொல்லுங்க. என் குடும்பத்துல, என் ஃபேமிலியில முதல்ல தேவனுடைய சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும், சுதந்தரிக்கணும். நீங்க சுதந்தரிக்க போறீங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஒரு டேயும் தொடர்ந்து வாங்க. புதுசா ஒரு வேளை பார்த்துட்டு இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்க போகிற சத்தியம் உங்க வாழ்க்கையை மாற்றிக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கிற மாதிரி இருக்க போறது இல்லை. It's going to change. இப்போ உறவு சரியாகும். ஆனா உறவுல நல்லா இருக்கணும்னா என்ன தேவை? 2 காரியம் தேவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி, உறவு தான் முக்கியங்க. அடுத்தது, ஏன்னா பணம் முக்கியம். பணம் எதுக்கு முக்கியம்? கோடியா உங்க கையில பணம் இருக்கு, உறவே இல்லைன்னா எதுக்குங்க? நீங்க தனியா இருக்கிறது, பணத்தை வச்சு என்ன பணத்தை சாப்பிடவா முடியும்? தனியா இருக்கிறீங்க ரூம்ல, கோடியா பணம் இருக்கு, என்ன பண்ண முடியும்? சாப்பிடவா முடியும்? முடியாதே. உறவு தான் முக்கியம், ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். நமக்கு நம்ம சந்தோஷமா இருக்காண்டம்மா வீட்டுல. அப்ப அந்த உறவு நல்லா இருக்கணும்னா பணம் தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. வாய்ப்பே இல்லை. புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய ஆசீர்வாதம். பணம் என்பது தேவனுடைய மணி இஸ் a blessing. டைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் புரியவே மாட்டேங்குது யாருக்கும். இப்ப நான் தேவனுடைய சமாதானம் அப்படின்னோன்னா ஆமேன் 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 போடுவீங்க. மணி இஸ் a blessing அப்படின்னோன்னா பணம் தீமை அல்லவா? யார் சொன்ன பணம் தீமை? ஆண்டவரை விட்டுட்டு தேவன் எனக்கு தேவையில்ல, பணம் தான் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறான் பாத்தீங்களா? அவனுடைய எண்ணம் தீமை. சோ பண ஆசை, the lust of money, பணம் தான் அப்படின்னு வெறித்தனமா இருக்கிறாங்க பாத்தீங்களா உலகத்துல.
நிறைய கிறிஸ்தவங்களும் அப்படி இருக்கிறாங்க. பணத்தை தவிர பணத்துக்காக உறவுகளை மதிக்கிறதே கிடையாது, உறவுகளை வேணான்கிறது. அவங்க தான் ஈவில். ஆனா தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நேசிக்கிற பிள்ளைங்க, தேவனை விரும்புகிற பிள்ளைங்க, நாம் என்ன புரியணும்? பணம் தீமை கிடையாது. மணி இஸ் நாட் அ ஈவில், மணி இஸ் அ பிளெஸிங். டைப் பண்ணுங்க. உங்களுக்கு நிஜமாவே உங்க வாழ்க்கையில பணம் வேணும்னா, ஏங்க பணம் வேணுங்க. நிறைய பேருக்கு அது கூட புரிய மாட்டேங்குது. எப்படி பிரதர் பணம் வந்து பணம் 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 முதல்ல தீங்கு கிடையாது, அதனாலதான் வரமாட்டேங்குது. பணம் நல்லது, தேவன், அது இன்ஹெரிட்டன்ஸ், இட்ஸ் அ பிளெஸிங். அதை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு பணம் நமக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். உங்களை தேடி வரும். யூ நோ நீட் டு ரன் ஆஃப்டர் தட், இட் வில் ரன் டுவர்ட்ஸ் யூ. சொல்லுங்க, மணி இஸ் கமிங். ஏங்க சொல்ல முடியாதா? பணம் வருதுங்க உங்களை தேடி. அதை புரிஞ்சுக்கணும். ஏன் வருது? ஏன்னா உறவுக்காக வருது. மணி ஹேஸ் அ பர்பஸ். புரிந்து கொள்ளுங்கள். பணம் உங்களை தேடி வருதுன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இப்போ ஒருத்தர் இருக்கிறான், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும், ஆண்டவருக்கு கூட கொடுக்க மாட்டேன், ₹1 கூட கொடுக்க மாட்டேன், நான் வச்சுக்கிறேன். அவனுக்கு அது ஈவில். புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒருவன் செல்ஃபிஷா, செல்ஃப் சென்டர்டா, சுயநலத்தோடு, சுயத்துக்காக எனக்கு வேணும் அப்படின்னு பணத்தை தேடுறானா, அவன் பணம் வச்சிருக்கானா, அது தீமை, ஈவில். இட் கில்ஸ் யூ, இட் கில்ஸ் ஹிம். அவனை அந்த பணம் கொன்னுவிடும். தெரியுமா? கொன்னுடும். ஆனா இஃப் யூ ஹேவ் அ பர்பஸ், உங்களுக்கு ஒரு 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 தேவனுடைய நோக்கம் இருக்கிறது, தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னா, அந்த பணம் ஆசீர்வாதம். ஏன்னா அது உங்களை மட்டும் இல்ல, உங்கள் மூலமாக அநேகரை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. யாருக்கெல்லாம் அது வேணும்? நீங்க ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, நீங்களே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். அதான் யோசிங்க. பணம் ஏன் வருது? நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க, உங்க மூலமா தேவ ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, தேவனுடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, உலகம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. That's why money is a blessing. அப்போ உங்களை தேடி பணம் வருமா? பணத்தை சுதந்தரிக்க போகிறோம். சரி, ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு, பணமும் வருது, உடம்பு நல்லா இருக்கணும்ல. சொல்லுங்க, ஹெல்த் நான் நல்லா இருக்கிறதும் இட்ஸ் மை இன்ஹெரிட்டன்ஸ். சுகமா இருக்கணும்ல. எல்லா பணமும் ஹாஸ்பிட்டலுக்கே போச்சுன்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கே போச்சுன்னா, அப்போ அது என்னங்க? சரி, உறவு நல்லா இருக்கு, உங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, உங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, எல்லாரும் கவனிச்சுக்கிறாங்க, பணமும் இருக்கு, ஆனா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலா போறது தேவ சித்தம் கிடையாது. அப்ப அதுலயும் நம்ம சுதந்தரிக்கணும், சுகத்தை சுதந்தரிக்க வேண்டும். சுதந்தரிக்க முடியுமா? முடியும். நீங்க எந்த வயதுல வேணாலும் இருங்க, சுதந்தரிக்க முடியும். யூ வில் இன்ஹெரிட் த பிளெஸிங். சுகத்தை சுதந்தரிக்க முடியும், பணத்தை சுதந்தரிக்க முடியும், உறவை சுதந்தரிக்க முடியும். ஆனா எப்படி சுதந்தரிக்கணும் அதுதான் தெரியணும். சும்மா என்ன எல்லாரும் பாருங்க. இப்ப பாருங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் ப்ளீஸ் ஜெபம் பண்ணுங்க. ஒன்னு சொல்றேன், நான் ஜெபம் பண்றதுனால உங்களுக்கு அற்புதம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஆனா மறுபடியும் அந்த பிரச்சனைக்குள்ள போகாம இருக்கணும்னா, நான் சொல்லுகிற ஆண்டவர் சொல்ற அந்த சத்தியம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க பிரச்சனைக்குள்ளேயே போக மாட்டீங்க. இப்ப நான் சொல்லித்தரது என்னன்னா, கடன்ல இருந்து நீங்க வெளிவரது மட்டும் இல்ல, திருப்பி கடனுக்குள்ள போகாம இருக்கிற வழியை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? உங்களுக்கு ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால இப்பவே கடன்ல இருந்து வெளிவருங்க அப்படின்றேன். இப்படிதாங்க ஒருத்தருக்கு வந்து இப்படி ஜெபம் பண்ணும், அவங்க கடன்ல இருந்து வெளியே வந்துடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். கடன்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா என்னன்னா, ஒரு 3 வருஷம் கழிச்சு திருப்பியும் ஜெபம் பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்க. என்ன ரிக்வெஸ்ட் நினைக்கிறீங்க நீங்க? பிரதர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை டெப்ட். நான் அப்ப அவங்ககிட்ட கேட்டேன், ஏங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 years பிஃபோர் அந்த உங்களுக்கு கடனுக்காக தானே ஜெபம் பண்ணோம்? ஆமா பிரதர், இயேசு என்னை எல்லாத்துல இருந்து கொண்டு வந்துட்டார். இப்ப என்னாச்சு? இப்ப மறுபடியும் நாங்க கடன்ல இருக்கிறோம். சிலர்லாம் அப்படிதான், ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டீங்க, மறுபடியும் போகாம இருக்கிறது தாங்க பிளெஸிங். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் மறுபடியும் அதற்குள் போகாமல், அது எப்படி, அதை தான் நம்ம பார்க்க போறோம். நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள்,
நாம் நம் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக சுதந்தரிக்க போகிறோம். ஆமென். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? I am going to inherit the blessing. Amen. So every day இதை பத்தி பேச போறோம். ஸோ இன்னைக்கு உங்க மனதில் முடிவு பண்ணிருங்க, நான் விடுதலை பெறுவது மாத்திரமல்ல, நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிறேன். Amen. Thank you all. So thank you Father. அப்பா, உம்முடைய கரத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன், கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் வெளியே வர போறீங்க. மறுபடியும் போகாமல் இருக்கிற சத்தியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார், நடத்துவார், சுகத்தில் நடத்துவார். உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷமும் சமாதானம் நிலைத்திருக்கும். இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு யோசிக்காதீங்க, சுதந்தரிக்க போகிறோம். Amen. So thank you Father. I bless everyone. இந்த நாள் ஆசீர்வாதமான நாள், சந்தோஷத்தின் நாள், சமாதானத்தின் நாள், வெற்றியின் நாள். எல்லாரும் சொல்லுங்க, வெற்றியின் நாள். Amen. Amen. Thank you all. Bless you in Jesus mighty name. Amen. Amen. Thank you all. புதிதாக யாராவது வாட்ச் பண்ணுவீங்கன்னா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் கீழே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஈவினிங் ஜூம் ப்ரேயர் இருக்குது, அதுலேயும் நீங்கள் கனெக்ட் ஆகலாம். லிங்க் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் போடுவோம். ஓகேயா? ஸோ நாளைக்கு காலையில் 5:30 மிஸ் பண்ணாதீங்க. இதனுடைய கண்டினியூஷன் நாளைக்கு நான் இதை பேச போகிறேன். இந்த வாரம் ஃபுல்லாக சுதந்திரத்தை குறித்து, நம்மளுடைய சுதந்திரம் என்ன, எப்படி சுதந்திரிக்கிறோம், அதுக்கு மனநிலை எப்படி இருக்கணும், இதை பற்றி எல்லாம் தெளிவாக பேச போகிறோம். எனக்கு டைம் இல்லை, முடிக்க போகிறேன். ஸோ bless you, have a wonderful day. எல்லாரும் டைப் பண்ணுங்க, இட்ஸ் a wonderful day today, happy day டைப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ bless you, have a beautiful blessed day. Amen. ஸோ நாளைக்கு காலையில் 5:30 மிஸ் பண்ணாதீங்க. பை பை.